சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வெளியே திடீரென்று புகை மூட்டம் ஏற்பட்டு வரிசையில் நின்றிருந்தவர்களுக்கு கண் எரிச்சல், மூச்சுத் திணறல் போன்றவை ஏற்பட்டிருந்தன. இந்த சூழலில் வெயில் காரணமாக துறைமுக வளாகத்தில் இருந்த சல்பர் ரசாயனத்திலிருந்து வாயு வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னையில் கடும் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் வெயில் காரணமாக துறைமுக வளாகத்தில் இருந்த சல்பர் ரசாயனத்திலிருந்து வாயு வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், கடந்த சில நிமிடங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், புகை மூட்டம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்றவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல சென்னை துறைமுகம் தீ விபத்து ஏதும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்களே, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? இந்த புகை மூட்டத்திற்கான காரணம் என்ன? வேதவள்ளி, இங்கு தலைமைச் செயலகம் அருகிலேயே தான் இந்த சென்னை துறைமுகம் இருக்கிறது. இது பெரிய காம்பவுண்டு, கார் பார்க்கிங் செய்யக்கூடிய இடம், தலைமைச் செயலக வாகனங்கள் எதிரே நிறுத்தக்கூடிய இடம். இதற்கு பின்புறம் தான் ஹார்பர், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஹார்பர் அமைஞ்சிருக்கு. இதுல வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய புகையின் காரணமாகத்தான் தற்போது இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தலைமைச் செயலகத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். பல்வேறு காரணங்களுக்காக தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த நிலையில் தான் வரக்கூடியவர்களுக்கு, சில நபர்களுக்கு கண் எரிச்சலும் புகைமூட்டம் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போ சற்று குறைவாக இருக்கிறது. ஆனால் இயல்பாகவே அந்த கண் எரிச்சல் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய நபர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடியவர்கள், அதே போல காவல்துறை பணி செய்யக்கூடியவர்கள், இப்படி வரக்கூடியவர்கள் மூச்சு திறனில் சற்று ஏற்படுவதை உணர முடிந்தது. உடனடியாக அவங்க முகத்தில் மாஸ்க் அணியக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த சூழல் தான் தற்போது தலைமைச் செயலக வளாகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. என்ன காரணம், எதனால் இப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை செய்ய தொடங்கியிருக்கார்கள். எங்கிருந்து ஏற்படுது, ஹார்பர்ல ஏதோ ஃபயர் ஏற்பட்டா அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க, இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வேற எப்படி இதற்கான அந்த மூச்சு திறன் இருப்பதற்கும் புகை மூட்டம் வருவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். எனவே அது தொடர்பான விளக்கம் இன்னும் சற்று நேரத்தில் முழுமையாக தெரிய வரும். கப்பல்ல பல்வேறு நாடுகள்ல பல்வேறு பொருட்கள் கொண்டுட்டு வர்றாங்க. அதுல எதுவும் ஒரு அந்த வாயு வெளியே இருக்கிறதா என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலை பெரிய அளவுல இங்க காற்று மாசு இல்லை என்றாலும் காற்று மாசு ஏற்பட்டிருக்கிறது இயல்பாக தெரிய வருகிறது. புகை மூட்டம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறது. வேதவள்ளி, தற்போது அந்த புகை மூட்டம் சற்று குறைந்திருக்கிறதா? ஏற்கனவே இங்க தீ விபத்து ஏதும் இல்லை அப்படின்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில அங்கு தற்போது எத்தகைய சூழல் நிலவுகிறது? ஆனந்தன், இயல்பாகவே சற்று நேரத்திற்கு முன்பாகவே கொஞ்சம் அதிகமாக இருந்தது, மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய சூழலுக்கு இருந்தது. ஆனால் இப்போ சற்று குறைஞ்சிருக்கிறது. ஏன்னா நீங்கள் பார்ப்போம், இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், பெரிய அளவில் ஒரு புகை மூட்டம் வெளியே வரல. அதே போல் காற்று மாசும் அந்த அளவுக்கு நம்ம உணர முடியுது, அந்த அளவுக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எனவே இப்போ நீங்கள் கேட்பது போல பெரிய அளவில் இங்கே சற்று நம்ம நிற்கிறது பிரதான தலைமைச் செயலகத்தை வெளிப்புறம் இருக்கும். அந்த வெளிப்புற சூழலில் இங்கே யாருமே அப்படி வரன ஒரு சூழல் இங்கே இல்லை. இதுக்கு முன்பு அதிகமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கே நம்ம சொல்லலாம். இயல்பாகவே ஒரு மேகம், அதாவது காற்றுடைய வேகம் இந்த பக்கம், அது கடற்கரை இந்த பக்கம் பார்ப்பதில் தலைமைச் செயலகம் இருப்பதுனால காற்றுடைய வேகம் இந்த பக்கம் இருக்கிறதுனால இயல்பாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அடுத்து என்ன, எப்படி வந்தது, என்ன முதல்ல வெளியேறியது, ஹார்பர்லேருந்து என்ன மாதிரியான காற்று வெளியேறியது, எதனால மூச்சு திணறல் ஏற்பட்டது என்பதாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுதான் தெரிய வரும். சற்று குறைஞ்சிருக்கிறது. வேதவள்ளி, இப்பொழுது வெயில் காரணமா துறைமுக வளாகத்தில் இருந்த சல்பர் ரசாயனத்துல இருந்து வாயு வெளியேறியது அப்படின்னு சொல்றாங்களே, இயல்பாகவே இந்த சல்பர் ரசாயனத்துடைய இயல்பு அப்படின்றது என்னவாக இருக்கிறது? அதற்கான காரணம் குறித்து விளக்க முடியுமா ஆனந்தன்? நீங்கள் குறிப்பிட்டது போல சல்பர் ரசாயன பொருள் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருள் எப்படி அதன் மூலமாக அங்கிருந்து எப்படி ஹார்பர்ல கொண்டு வரும்போது அதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில அங்க புகை மூட்டமோ அங்கு ஏற்பட்டிருக்குது. அது மூலமா புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதுல நச்சு காத்து வெளியே பரவக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது. அதன் காரணமாக தான் நீங்க காற்று மூலமாக பரவி இங்க மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் வரையும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் ஏற்படவில்லை. இயல்பாகவே காற்று வேகம் சற்று, அதாவது கடற்கரை நேரடியாக
சரியாக பார்வையில் இருப்பதன் காரணமாக அந்த வேகம், அந்த காற்றுடைய வேகம் இருந்துச்சு. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது அந்த காற்றுடைய அந்த தாங்க முடியாமல் மாஸ்க் போடுவதும், அதே போல இயல்பாகவே மூச்சுத்திணறல் ஏற்படுவதும் இருக்கும். ஆனா இந்த சூழ்நிலையில அந்த ஹார்பர் துறைமுகத்திலிருந்து வரக்கூடிய காற்று வேகம் சற்று குறைந்திருக்கு என கட்டுப்படுத்தியிருப்பார் என்று நமக்கு இதன் மூலமாக தெரிய வருது. எனவே அடுத்த கட்டமாக என்ன செய்ய இருக்கிறார்கள் என்று பொறுத்தான் பார்க்க வேண்டும். அது எப்படி அவ்வளோ பாதுகாப்பு குறைபாடாக ஏற்பட்டதா, இல்லை இயற்கையாகவே வேறு எதுவும் அங்கே ஒரு இன்சிடென்ட் அங்கே நடந்திருக்கிறதா, என்ன காரணம் ஏற்பட்டிருக்கிறது? ஏன்னா தலைமைச் செயலகம் இருக்கிறது, பக்கத்தில் RBI வங்கியுடைய அலுவலகம் இருக்கிறது, எழிலகம் இருக்கிறது, இப்படி முக்கியமான பிரதான சாலையில் முக்கிய அலுவலகம் இருக்கிறது. ஹார்பர் மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது. இந்தியாவில் ஒரு முக்கியமான துறைமுகம் என்று சொன்னால் சென்னை துறைமுகம். அப்படிப்பட்ட ஒரு துறைமுகத்தில் இவ்வளவு ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கிறதா என்று ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் அரசு உரிய விசாரணை செய்து, அதாவது தமிழக அரசும் மத்திய அரசும், அதாவது துறைமுகத்தில் பராமரிக்கிறது ஒரு புறம் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்தே இதை செய்வாங்க. அது அந்த விவகாரத்தில் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறது, என்ன எங்கே கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது, எப்படி இதனுடைய அந்த அங்கிருந்து புகை மூட்ட வரக்கூடிய அளவுக்கு கவனக்குறைவு அதிகாரிகள் எந்த அளவுக்கு மெத்தன போக்கில் செயல்பட்டிருக்கார்கள், இப்படிலாம் ஒரு சூழல் இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கிருந்து காற்றுடைய வேகம் குறைந்திருக்கிறது. சரி, இணைப்பில் இருங்க ஆனந்தன், நம்ம தொடர்ந்து பேசலாம்.